எழுந்திருந்து ஆரம்ப பாடலாக திருமறை திருப்பாடலில் 137வது பாடலை பாடுவோம்.
இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை ராதிகா ஏறெடுப்பார். தங்களுக்கு நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமை நல்லபடியாக நடக்க கிருபை செய்யுங்க. இந்த சர்ச்சை ஆசீர்வதிங்க. இந்த சர்ச்சை நல்லபடியாக கட்டி முடிக்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தை கெஞ்சுகிறோம் நல்லபடியாகவும். கடந்த வார அறிக்கையை சிஸ்டர் ஜாஸ்மின் நமக்கு கூறுவார். மைக் வாங்கிக்கோ, மைக் வாங்கிக்கோ. எட்டாக கடந்த வார அறிக்கை 21/3/2024 கர்த்தருடைய பெரியதான கிருபையினால் கர்த்தர் அன்று ஓடினால் பள்ளியானது தனி செல்வத்துடன் ஆரம்பமானது. மிஸ்டர் சுரேகாஷ் அவர்களால் சார் அவர்களால் அனைவரையும் அன்போடு வரவேற்று ஆரம்ப பாடல்கள் 425 ஓடினால் பாடல் பாடப்பட்டது. வாழ்ந்த வேத வாசிப்பை யாக்கோபு 2
அவர்களால் இயக்கப்பட்டது. கடந்த வார அறிக்கை பாஸ்டர்மா அவர்களால் வாசிக்கப்பட்டது. படிப்பின் செய்தி மிஸ்டர் ராஜ் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சபைமுக ஆலோசனை மிஸ்டர் துரைராஜ் அவர்களால் கூறப்பட்டது. ஆரோக்கிய செய்தி மிஸ்டர் ஜீவா அவர்களால் கூறப்பட்டது. ஊழிய அறிக்கை மிஸ்டர் விக்டோரியா அவர்களும் ஓடினாண்டலி பாடல் பாஸ்டப்பா அவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பின்பு சூழல்கள் வசூல் செய்கிறது. ஓடினாண்டலி முடிவு பாடலாக பாடலுக்கு 38 தேவனை வந்து எந்த பாடல் பாடப்பட்டது. பிறகு 10 கல்வனை வாசிக்கப்பட்டது. ஓடினாண்டலி நிறைவேற்றவர் பாஸ்டர் மோசஸ் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். நன்றி ஜாஸ்லின். அடுத்து நமக்கு படைப்பின் செய்தியை எட்சட் எடுத்து கூறுவார். இந்த சைடு சிங்கம் தைரியமானது, பின்வாங்காது. சிங்கம் கடிச்சிட்டு சத்தம் எட்டு நிமிஷம் கழிச்சு கேட்கும். ஆண் சிங்கம் 10 to 14 வாழும். ஆசிரியர்களை 250 கிலோ. பென்சிலும் 90% வெட்டையாடும். வேகம் செய்கிறது. நீதிமான்களை அல்ல, நீதிமானை சுமத்த போல தைரியமாய் இருப்பான். ஆமென். பாடம் சுத்தத்தின் முக்கியத்துவம். நல்லாரோக்கியம் உடையவர்களாக நாம் விளங்குவதற்கு நம்முடைய ரத்தம் நல்லதாக இருக்க வேண்டும். ஏனெனில் ரத்தமே ஜீவசாரம். வலிப்பினத்தை அது செவ்வைப்படுத்தி உடலை காப்பாற்றுகின்றது. தண்ணீரை உடலுக்கு வெளிப்புறமாக உபயோகிப்பது இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி கையை வேண்டி சுலபமாக மிகுந்த திருப்தியாகிய குறையும் குளிர்ந்த ஸ்தானம் ஆரோக்கியம் விழிகளை பற்றி நல்ல போஷிக்கும். நுரையீரல்கள் அழுக்கை அகற்றிக் கொண்டன. இடைவிடாது அவற்றுக்கு புதிய காற்றை அளிக்கப்பட வேண்டும். நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படுவதற்கு நல்ல காற்றோட்டம் அவசியமாகின்றது. காற்று கெட்டு அதில் சத்து நீங்கி போகின்றன. காற்றில்லாத அறையில் வாழுவது உடல் பலன் முழுவதையும் குளிர்ச்சி செய்கிறது. குறிப்பாக அத்தகைய உடலில் சலித்தம் உடலில் பொருத்தியில் சடத்தியில் பெண்மானில் அணைய வைத்து முகமும் பலன் குறித்து இருப்பதற்கு தங்களின் அறையிடம் காற்றுமில்லாமல் செய்ததால் அவைகள் உடல்பலன் ஆகினார். சுத்தம் மிகுந்த காற்றோட்டம் தம் அனுபவதாக அழைக்கும் பிறந்த ஜீவசாரமாகும். சரியாக ஆரோக்கியம் மனப்பூரணம் மிகுந்த சந்தோஷம் அத்தியமானது. பூரண சுத்தம் மிகுந்த சூரிய
உயர்வின் சத்துவமான எல்லா அம்சங்களையும் ஜீவசாரதை கண்டுபிடிக்கப்பட்டும் நோய் நிகழ்ச்சி மனப்பூர்ணம் வீட்டுகளில் அசுத்தம் அஸ்வத்தை செயல்படுத்துமான மூலங்கள் இருப்பது மொழிகள் சுஷிதம் பரலோகம் பரிசுத்தம் தூய்மையானது தேவனுடைய நகர வாசல் வழியான உள்ள பிரவாசி அனைவரும் அகமும் புறமும் தீர்மானித்துள்ளன இருக்க வேண்டுமாமே. நன்றி இதையா. ஆரோக்கிய செய்தியை ரெஜினா அவர்கள் ஏறெடுப்பார். தேவனை நாமம் நன்மைப்படுவதாக இந்த வாய்ப்பை தேவனுக்கும் சரியாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஆராய்ச்சி செய்யாம நான் எந்த தலைப்பிடப்பட்ட இருந்துச்சு. அது முதல்ல ஆஷா கணக்கில் தான் தோன்றது. என்னென்ன சத்துக்களாக இருப்பாங்கன்னா வைட்டமின் சி, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பொட்டாசத்து உள்ளன. வைட்டமின் சியும் பொட்டாசத்து உள்ளதால் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதோட பண்புகள் என்னென்னா உடலுக்கு வந்து எனர்ஜியை தருகிறது, ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது, அதுக்கப்புறமா பித்தத்தை குறைக்கிறது. இதோட மருத்துவ குணம் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி சாறு ப்ளஸ் லெமன் சாறுல நம்ம வந்து தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வர மார்பு வலி வந்து சரியாகும். அது தேமல் இருக்கவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தேமல் இருக்கிறவங்க வந்து எங்க தேமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து லெமன் சாறை வந்து தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும். மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து எண்ணெய் சாறு சிறிது லெமன் சாறை வந்து ரெண்டையும் கலக்கி ரெண்டையும் சேர்த்து மூட்டு வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சோம் அப்படின்னா மூட்டு வலி வந்து சரியாயிடும். சுவாச நோய் ஆஸ்மா நோய் இருக்கிறவங்க வந்து இஞ்சி சாறு, லெமன் சாறு, சின்ன வெங்காயம் சாறு இந்த மூணையும் கலந்து குடிச்சோம் அப்படின்னா சுவாச நோய் ஆஸ்மா நோய் இருக்கிறவங்க வந்து சரியாயிடும். மோரில் அடிக்கடி எலுமிச்சை சாறு கூட சிறிதளவு எலுமிச்சை சாறு வந்து ரெண்டையும் சாறு குடிச்சோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக மாறி ஹை ப்ரெஷர் மற்றும் லோ ப்ரெஷர் வராமல் தடுக்கணும். எலுமிச்சை சாறு கலந்து எலுமிச்சை சாறு கூட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வர இருமல் மற்றும் மரக்கீட்டுகள் வந்து சரியாகும். இளநீர் கூட எலுமிச்சை சாறு வந்து ரெண்டையும் குடிச்சோம் அப்படின்னா கிட்னியில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஆமாம். நன்றி ரச்சினா. ஒரே செய்தியா இருக்கா? இப்போ ஒரு பாட்டு கேட்போமா? ஓகே. இப்பொழுது சிஸ்டர் ஜாஸ்மின் சிஸ்டர் ஜென்சிகா மர்லின் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். அடுத்த சைடு போகாதாங்க. காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார், கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார், காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார், கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஆத்துமாவை கலப்பிடாமல் சாத்தானின் கண்ணிகளை காத்திடுவார், வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மத்திர செய்திடுவார். ஆத்துமாவை கலப்படாமல் காத்திடுவார், சாத்தானின் கண்ணிகளை காத்திடுவார், வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மத்திர செய்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவுக்கு அல்லேலூயா.
காத்திடுவார். தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் நம்புகள் நேர்ந்தாலும் அக்கினி பதிலாக காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. சோஸ்திரமே சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே. ஆமென். நல்லதொரு பாடலுக்கு நன்றி ஜெசிகா அவர்களே. இப்பொழுது ஊழியருக்கு சிஸ்டர் பியூலா எடுத்து வருவார். எல்லாத்துக்கும் ஹாப்பி சம்மர். இது எத்தனாவது வாரம்? 2வது கொண்டாட்டு பொங்கல் இந்த வாரம். மதவாத தலைப்பு என்னன்னா வெறுப்பு போய் அன்பு வந்தது. இதுல ஒரு பையன் வரான். அவன் பேர் வந்து சைனான். சைனான் வந்து சின்ன பிள்ளையே இயேசு கிறிஸ்து பேரை கேட்டாலே வெறுப்பா இருக்கும். அவங்க குடும்பம் வந்து கம்போடியாவின் பிரபலமான குடும்பம். அவங்க குடும்பத்துக்குமே கிறிஸ்துவ மாற்றத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். இப்படி இருந்த நிலையில சைனாவோட குடும்பத்தாரங்க அவனை வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு வந்து காரணம் என்னன்னே தெரியல. திடீர்னு சைனாவோட தாத்தா வந்து இறந்துட்டாங்க. அதனால எப்போதுமே அவங்களோட மாமா கூட தான் அவன் வாழ்ந்துட்டு வந்தான். அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பண கஷ்டமா இருந்தனால அவங்க அம்மா அப்பா வந்து அவங்ககிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் வித்தாங்க. அப்போ கூட கடனை அவங்களால அடைக்க முடியல. அதனால அவங்க ஊர் வந்து தாய்லாந்து. தாய்லாந்தோட எல்லை பகுதியில் இருக்க டிவி கம்பெனியில வந்து அவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, முன்னாடி எங்களுக்கு சமாதானமே இல்லை, அழிவுதான் மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நீனா பிறக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து சைனாக்கு வந்து 18 வயசு ஆகுது. அவன் வந்து ரொம்ப தனிமையில உணர்ந்தான். 7th டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் வந்து கிட்டார் கிளாஸ் நடத்துறாங்க. நீ வா அப்படின்னு சைனாவோட ஃப்ரெண்டு சொல்றான். அவனுக்கு வந்து ஒன்றும் புரியலை. ஏன்னா அவனுக்கு வந்து ஏசப்பானாலே பிடிக்காது. ஆனா சர்ச்சில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஏசப்பா பிடிக்கும். ஆனா அவனுக்கு வந்து கிட்டார் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருந்ததுனால அவன் கலந்துக்கிட்டான். அங்க வந்து அவன் போன அப்புறம் ஒரு நாள் கூட தவறவே விடல. அங்க இருக்க போறதையும் போறதோட மனைவியும் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா அப்பா சொன்ன கிறிஸ்துவை விட இவங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. ஏசு கிறிஸ்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஏசப்பா வந்து தன்னை மட்டும் நேசிக்கிறவங்களே இல்ல, அவங்களை வெறுத்தவங்களையும் ஏசப்பா நேசிக்கிறாரு. நம்ம நித்திய காலமா இருக்கிறதுக்காண்டி அவங்க ஏசப்பா வந்து மறிக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி போறவராக சொல்றாரு. அவன் வந்து ஒவ்வொரு ஓய்வு நாளும் தவறாம போறான். ஏசப்பா மேல அவனுக்கு ரொம்ப அன்பு உண்டாச்சு. அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். அப்போ அவன் ப்ரேயர் பண்றான், நான் வந்து எங்க அம்மா அப்பா கூட சேரணும், எங்க அம்மா அப்பா என்னை அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு காட்டாம என்னை எங்க அம்மா அப்பா கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு ப்ரே பண்றான். அப்படி நடந்ததுன்னா நான் உங்களை தவிர வேற யாரையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ப்ரே பண்றான். ஆனா என் ஏசப்பால இருந்து எந்த பதிலுமே இல்லை. அவன் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்தை பத்தி அவனுக்கு அதிகமா தெரியாது. ஆனா அவனோட குடும்பத்துல வந்து கிரியைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால அவன் தன்னோட கிரியைகள் மூலம் நான் தகுதியானவா மாறிக்கிறேன் அப்படின்னு ஏற்பட்ட ப்ரே பண்றான். ஊழியம் வந்து 1 வருஷம் ஊழியம் செஞ்சான். பிறகு கம்போடியாவில் புத்தக ஊழியக்காரர் பிரெஞ்சுக்காரருக்கு வந்து அவன் வந்து உதவி செஞ்சான். அப்போ அவன் நம்பினா ஏசப்பா வந்து என்னோட ஜபத்தை கேட்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஜபம் பண்ணான். ஆனா ஏசப்பாட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை. அப்போ அவன் முன்னதான் படித்து ஜபம் பண்றான், உங்களுக்காக நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு பதிலுமே தரலன்னு ப்ரே பண்றான். அதுக்கப்புறம் 5 வருடம் கழித்து அவங்க அம்மா அப்பா டிவி கம்பெனியில வேலை பார்த்தாங்க இல்லையா, அந்த விசா வந்து புதுப்பிக்கப்படாததுனால வேலையின்றி கம்போடியாவுக்கு வந்தாங்க. கம்போடியாவில் வந்து அவங்களுக்கு சொந்த இடமும் இல்லை, வீட்டும் இல்லை. அதனால சைனாவோட வந்து அவங்களுக்கு வாடகை வீட்டில் தான் எடுக்கிற வழி வந்துச்சு. ஆனா அவனை எல்லாரும் அதிர்ஷ்டம் இல்லாதவன் ஒதுக்கி வச்சாங்க. இப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாதவன் கவலை இல்லை. இப்போ அவங்க வந்து சைனாவில் தங்க ஆரம்பிச்சாங்க. ஓய்வு நாள் அவன் சைனா வந்து அவங்க பெற்றோர்கிட்ட சொல்றான், ஓய்வு நாள் நீங்க வாங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அவங்க சாப்பாடு தருவாங்க வாங்கன்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா
வந்து ஞானஸ்தானமும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சைனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைக்கிறாள் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா அவ என்ன கேட்டா ஏசப்பாட்ட, ஏசப்பா எங்க அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கிறாங்கன்னு தான் கேட்டா. ஆனா ஏசப்பா வந்து அவங்களை ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் அவன் யோசிக்கா, நான் செய்த கிரியைகள்னால அல்ல, என்னோட குணத்தினால ஏசப்பா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறான். இந்த சைனா வந்து அழுத்தம் இல்லாதவங்கலாம் நினைக்கிற தன்னோட வாழ்க்கை முழுவதும் ஏற்றுக்கொண்ட உடலெல்லாம் ஏசப்பா தான் ஏற்றுக்கொள்வேன்னு வாக்கு கொடுத்தான். அதே மாதிரி பிரசங்கம் நடத்தினான். அதுக்கப்புறம் தாய்லாந்துல இருக்க ஆசியா பசிபிக் சர்வதேச பல்கலைக்கழகத்துல இதழியல் படிப்பு படிக்க வந்துடும். இந்த படிப்புலாம் வர காணிக்கையினால சைனா போயிட்டு பல பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தாய்லாந்துல மிஷின் கல்லூரி என்று அழைக்கப்பட்ட அந்த கல்லூரி கட்டுவதற்கு 1988 எடுக்கப்பட்ட 13வது வார காணிக்கை ஒரு பகுதி உதவியா இருந்துச்சு. 30 வருடங்களா கடந்த நிலையும் உதவியா இருக்கு. நம்ம இந்த 13வது வார காணிக்கை கொடுத்து நம்ம இந்த ஊழியத்தை தாங்குவோம். மிகவும் தெளிவாக எடுத்து கூறிய வியூலாவுக்கு நன்றி. ஸ்பெஷல் சவுண்ட் பை ஸ்டஃபனா ஜாய். இவனை இங்கிட்டு வந்து நிற்க சொன்னா இங்கே வா இப்பொழுது நாம் ஓய்வுநாள் பள்ளி பாடத்திற்கு பிரித்து செல்வோம். ஆமென். Happy Sabbath. Happy Sabbath. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? புதிய காலங்கள், புது புக்கு, புது தலைப்பு. இந்த புக்கோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தோட தேதி பார்த்தீங்கன்னா புக்கு நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு விளக்க எழுதி புக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து